உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த லக்ஷ்மி ஏன் இன்னும் வரல? ஜட்ஜ் சார், லக்ஷ்மி மேல எந்த தப்பும் இல்லை. ஷீ இஸ் இன்னசென்ட். அதனால இந்த குற்றத்துக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஏன் இப்படி பண்ண? இட் மீன்ஸ் அவளுக்கு என் மேல கோபம், ரொம்ப கோபமா இருக்கா. நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன்ல, அண்ட் அவளால என்னை இங்க இப்படி பார்க்க முடியாதுல்ல. அப்ப என்னால மட்டும் முடியுமா? இல்ல, நோ வேஸ். அண்ட் நான் எப்படி அவளை ஜெயில இருக்க விட முடியும்? அண்ட் அவளை காப்பாத்த என்கிட்ட இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்படி லோன்லியா ஃபீல் பண்றேன். அட்லீஸ்ட் தைரியம் கொடுக்க வந்திருக்கலாம்ல. பட் லக்ஷ்மி அப்படிப்பட்டவ இல்லை. அவ கோவப்படுவா, ஆனா கண்டிப்பா வருவா. ஆனா எப்ப வருவா? லக்ஷ்மி ப்ளீஸ் வாங்க. நீங்க என்ன பண்ற? கேக்குறாங்கல்ல, முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லு ஷாலு. இங்க என்ன பண்ற? Forget it. Listen லக்ஷ்மி, உனக்கே இந்த வீட்ல இடம் கிடையாது. உன்னோட இந்த சிஸ்டர் அடிக்கடி எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கணும்? பிரச்சனை இல்லாம நான் ஒன்னும் இங்க வர மாட்டேன். டோன்ட் என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்காத, ஓகே? நான் உன்கிட்ட பேசல. ஆனா நீ என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்க? அக்கா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? சோ இது ஏன் வீடு. நான் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு கத்து கொடுக்காத, ஓகே? நான் உன்கிட்ட கத்துக்கணுமா? பட்டிக்காட்டு பொண்ணு. சோனியா, ஷாலு கிட்ட ஏன் இப்படி பேசுற? டாட், உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். அவ யாரு, எப்படிப்பட்டவன். அதே மாதிரி நீ எப்படிப்பட்டவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக, அவ என் மக. ஷாலு லக்ஷ்மியோட தங்கச்சி. அதனால அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் மரியாதை குறைவா யாரையும் நீ பேசக்கூடாது. இத நான் சகிச்சுக்கவே மாட்டேன். போய்ங்கிறது. என்னப்பா? சாரி ஷாலு. இல்ல, ஏன் அவளை திட்டுறீங்க? வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்கா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அத்தை எப்படி இருக்காங்க? இருக்கா. ரொம்ப கோவமா இருக்கா. நான் தான் அத்தைக்கு ரொம்ப கோவத்தை கொடுத்துட்டேன். ரிஷியால தான் அவ அப்படி இருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். இட்ஸ் ஓகே. டைம் இஸ் தி பெஸ்ட் ஹீலர். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஓகே, நான் போய் ரிஷியை மீட் பண்ண போறேன். நீங்க இப்போ எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எந்த டென்ஷனையும் எடுத்துக்க தேவையில்ல. நாங்க அங்கதான் போறோம். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அங்க போயிட்டு ரிஷியை மட்டும் அங்க பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடுவேன்னு சொல்றேன் அதானே? உன்னையும் ஜெயில பார்த்து உடஞ்சு போயிட்டேன். என் குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்ன பண்ணீங்க? நீங்க தான் எங்க கூடவே இருக்கீங்கல்ல. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியே. அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இது என்ன, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிடுவேன். ப்ளீஸ் பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் எடுத்துக்காம கூலா இருங்க. ஏன்னா அத்தைக்கும் நிச்சயமா உங்களோட துணை தேவை. அவங்களுக்காக நீங்க வீட்லயே இருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா. இங்க பாரு, நீலம் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவகிட்ட மிகப்பெரிய பொக்கிஷமான நீ இருக்கேன்னு தெரியல. உன்னோட அருமை அவளுக்கு புரியல. சரி, ஓகே, நான் நீலம் கிட்ட போறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? சொல்றல இல்ல, நான் ஒரு நாய்டா. வள்ளு கத்திக்கிட்டு இருப்பேன்ல. எனக்கு இதெல்லாம் வேணும்டா. அந்த மனுஷோட அப்பா சரியா தான் சொன்னா. நான் நாய் கொலை பண்ண சொன்னா. நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன்னா. செய்யறதெல்லாம் அறகுறையா தான் இருக்குன்னா. நான் லக்ஷ்மி கிட்ட போய் அவகிட்ட போய் சொன்ன என் பேச்ச கேளுன்னு. ஆனா அவ கேட்கல. அவகிட்ட போய் நான் சொன்ன, தெளிவா சொன்ன, ரிஷியை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு நான் சொன்னேன். சொல்றத கேளு. அந்த ஆதாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். அதுக்கு பதிலா என் கூட வந்துரு லக்ஷ்மின்னு அவகிட்ட நான் கேட்டேன். அவ அந்த ரிஷி பின்னாடியே சாகுறா. அப்ப நான் அந்த ரிஷியை நான் கொலை பண்ண போறேன். அப்பதான் அவ என் பின்னாடி வருவா. நீ யார வேணா அடி, யார வேணா கொலை பண்ணு. ஆனா என் வீட்டு சாமான எதுக்கு உடைச்சுக்கிட்டு இருக்க? தலையை உடைச்சிடுவேன். என் மூட கெடுத்துறா சொல்லிட்டு. அமைதியாரு, அமைதியாரு. உட்கார், உட்கார். சொல்றத கேளுடா. அமைதியாரு. ஏன் இப்படி கத்துற? மறுபடியும் லக்ஷ்மியா? அந்த லக்ஷ்மி உனக்கு கிடைக்கவே மாட்டா. ஏன்டா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்கடா. எனக்கு 1000 பேர் வேணாம். எனக்கு லக்ஷ்மி மட்டும் தான் வேணும். எனக்கு அவ மட்டும் போதும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த லக்ஷ்மி மட்டும் எனக்கு போதும்டா. ஏய், பைத்தியம் பிடிச்சு அலையாதடா. நீ என்ன அவ்வளவு லவ் பண்றியா அவள? ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். உண்மையா அவளை காதலிக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணதில்ல.
என்னோட பழைய மனைவி கிட்டே இல்ல, அதோட நேகா கிட்டே இல்ல, யாருக்கிட்டே இல்ல. கண்ணை மூடினா லக்ஷ்மி, கண்ணை திறந்தா லக்ஷ்மி. நான் என்ன செய்யறது தெரியவே இல்ல. இல்ல கேட்க முடியாது. ஷாலு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னால அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாம போயிடும். நீ ஏன் புரிஞ்சுக்க தேவையில்லாம மாட்டேன்? புரிஞ்சுக்கிற. உன் நானா இஷ்டத்துக்கு தப்பு பண்ணாத. பண்ணேன்னு சொல்றேன். நான் சொல்றத கேட்கவே போதும், நிறுத்துங்க. 2 நிமிஷம் தனியா விட்டா உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. எனக்காக ஒண்ணு பண்ணுங்களேன். உங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குல்ல, பேசாம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இவளுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களேன். உன்னோட நல்ல குணத்தை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இவனுக்கு தான் அது தேவையா இருக்கு. இவனை திருத்து. சரி சரி, நான் என்னோட தங்கச்சியையும் திருத்துவேன், என் தம்பியையும் திருத்துவேன். ஆனா ப்ளீஸ், இப்ப எனக்கு ரிஷிய பார்க்கணும். ஓகே, டன். சரி, அதெல்லாம் விடுங்க. சரி, Come on, வா போலாம். வாங்க போலாம். சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் பின்னாடி போங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ரிஷி ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல? ஆமா, இந்நேரம் அவர் தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு பிளான் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? அது என்னது? சொல்றேன், இருங்க சொல்றேன். ஃபாலோ மீ. கம் ஆன். உட்கார. அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் மாமாவை பார்க்க போற இல்லையா? மீட் பண்ண தான் போறேன், ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் இங்க ஜெயில இருக்கும்போது ரொம்பவே தனியா இருந்தேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு ரொம்பவே தைரியம் தேவை. சரி, அதான் நீ வெளியே இப்ப வந்துட்ட இல்லையா? மாமாக்கு தைரியத்தை கொடு. முடிஞ்ச அளவுக்கு தைரியம் கொடு. இங்க இருந்து வெளியில வர வரைக்கும் ரிஷி உள்ள நல்லா இருக்கணும். யாரோ வந்திருக்காங்க. இவர் ஜென்ஸ்ன்றதுனால அலோவ் பண்ணிருக்கோம். அவங்க ஒரு லேடிங்கிறதுனால வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. நீங்க அங்க போங்க. லேடினா அப்போ லக்ஷ்மி தான் இங்க வந்திருக்காளா? அது இல்ல, அவளுக்கு வேலை இருக்கும், இங்க வந்திருக்க மாட்டா. மலிஷ்கா என்ன பார்க்க திரும்ப வந்திருக்காளா? இல்ல மாம்? இல்ல, மலிஷ்காவோட மாம். கிரணா ஆண்டியா? ஒரு 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 செகண்ட். நீ ஒரு வேலை பண்ணு, நான் பார்க்க வரலன்னு நீயே போய் சொல்லிடு. போய் சொல்லிடு போ. இல்ல ரிஷி ப்ரோ, இங்க பாருங்க, கிரண் ஆண்டியை நான் கேர் பண்றது இல்ல. ஆனா நீங்க அவங்கள மீட் பண்ணலனா அவங்களுக்கு இன்சல்ட்டிங்கா ஃபீல் ஆகும்ல. ப்ளீஸ் கம் ஆன். வாங்க. வரேன். கண்டவங்களாம் வராங்க. இவ்வளவுக்கா? அது சரி, லக்ஷ்மி என்ன பார்க்க ஏற்கனவே வந்துட்டா. இந்த ஆயுஷ் தான் என்கிட்ட மறைச்சிருக்கான். அப்ப இந்த லக்ஷ்மி தான் அந்த குறும்புக்காரியா? அதுவும் என்கிட்டயேவா? இப்ப நான் காட்டுறேன். மலிஷ்கா, நீயா திரும்பவும் பார்க்க வந்திருக்கியா? என்ன அவ்வளவு மிஸ் பண்றியா? அட லக்ஷ்மி, நீயா? என்ன இங்க என்ன பார்க்க வந்தியா? உன் கூட மலிஷ்காவும் இங்க வந்திருக்காளா என்ன? உனக்கு அப்ப மலிஷ்காவை தான் பார்க்கணுமா? இல்ல, அது என்னன்னா எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நாம யாரையாவது மனசார விரும்பி அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்ப நம்ம உள் மனசு அதை சொல்லிடும். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.